நான் வந்து மதுரைக்கு அருகில ஒரு அலங்காநல்லூர்னு ஒரு கிராமம். இப்போ ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா, 2-3 நாளைக்கு முன்னாடி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே ஜல்லிக்கட்டு வந்து உலக புகழ் பெற்றது. அங்கே வந்து நான் சிறு வயதில் வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். அங்கே ஒரு சின்ன சர்ச் இருக்கு, ஒரு பாரம்பரிய சபை. அந்த சபையை ஆக்சுவலாக நாங்கள் தான் டேக் கேர் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் தான் சர்ச்சோட சாவியெல்லாம் இருக்கும். மதுரையில இருந்து ஒரு உபதேசியார் ஒருத்தர், வயசான ஒருத்தர் வந்து இந்த சர்ச் நடத்துவார். அந்த நாட்கள் வந்து என்ன பண்ணுவேன், நான் சின்ன வயசுல ஃபுல்லா அந்த சர்ச்சில் தான் இருப்போம். எப்படின்னா அது வந்து காலையில வந்த உடனே சண்டே மார்னிங் வந்து பெல் அடிக்கிறது, பாயை விரிக்கிறது, அப்புறம் வந்து காணிக்கை எடுக்கிறது, இந்த மாதிரியான எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் அந்த சர்ச்சில். எங்க ஃபேமிலி ஃபுல்லா அந்த இதுல ஃபுல்லா ப்ராமினெண்டா இருப்போம். அந்த மாதிரியான காலகட்டங்களில் அந்த சர்ச்சில் தான் நான் வளர்ந்தது சின்ன வயசுல. எங்க அம்மா நல்லா ஆண்டவரை பத்தி கொஞ்சம் வசனங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது என்ன பண்ணேன்னா பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன் நான். அப்போ வந்து யாரோ சொன்னாங்க எனக்கு என்னன்னா, வசனத்தை பைபிளை வந்து முழங்காலே நின்று படிச்சா நல்ல ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால முழங்காலே நின்று படிக்க ஆரம்பிச்சேன். டெய்லி ஒரு 2 வசனம் 2 அதிகாரம் 4 அதிகாரம் அப்படி படிக்க ஆரம்பிச்சேன். காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள 3rd இயர் வர்றதுக்குள்ள நான் பைபிளை 3 தடவை முடிச்சிட்டேன். நல்ல வசனம் தெரியும். ஏதாச்சும் ஒரு அதிகாரத்துல இருந்து கேட்டா டக்குன்னு சொல்லிடுவேன். உடனே அந்த ஒரு வார்த்தை ஆரம்பிச்சா அந்த வசனத்தை முடிச்சிருவேன். அந்த அளவுக்கு நல்ல பைபிள் நாலேஜ் இருந்தது. அப்படி இருக்கும்போது 3rd இயர்ல காலேஜில் 3rd இயர்ல படிக்கும்போது என் கூட ஒரு ஜோப்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் வந்து இன்னொரு சபைக்கு போயிட்டு இருந்தவர். அவர் கேட்டார் என்கிட்ட, நீ ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னு கேட்டார். எனக்கு ரட்சிப்புங்கிற வார்த்தை வந்து ஃபெமிலியரான வார்த்தை, அடிக்கடி பைபிள்ல நம்ம பார்க்குற வார்த்தை. ஆனா ரட்சிக்கப்பட்டையா அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன கேட்கிற, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, அந்த வசனத்தை வச்சு சொன்னார், மனுஷன் வந்து மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான் அப்படிங்கிற வசனங்களை எல்லாம் வச்சு அவர் சொல்லும் போதுதான் அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன், ஓகே எனக்கு வந்து நல்லா தலை அறிவு இருக்கு, ஆனா வசனத்தை வந்து நம்ம பிராக்டிக்கலா இது வரைக்கும் நம்ம செஞ்சதில்லை. ஏன்னா அத்தனை வருஷமா எனக்கு தெரியும், 20 வயசு எனக்கு. அப்ப சின்ன வயசுல இருந்து வசனத்தை கேட்டு வந்திருக்கேன். ஆனா ரட்சிக்கப்பட்டுட்டனா இல்லையான்னு கூட தெரியாது, ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது. ரட்சிப்புங்கிற வார்த்தை நல்லா தெரியும், பைபிள் இருக்க எல்லா வார்த்தையும் நல்லா தெரியும். ஆனா ரட்சிக்கப்பட்டனா இல்லையான்றது தெரியாது, ரட்சிப்புனாலும் என்னன்னு தெரியாது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அதான் நான் போயிட்டு இருந்த சர்ச்சில் நான் திடப்படுத்தல் எடுக்கணும். அப்ப வந்து அந்த சகோதரன் சொன்ன உடனே, நீ ரட்சிக்கப்படலைன்னா பரலோகம் போக மாட்ட அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. சரி, கண்டிப்பா நம்ம வந்து நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துடணும். இவ்வளவு நாள் நம்ம ஓடிட்டு இருந்தது வந்து வெறும் ஒரு மத ரீதியான ஒரு கிறிஸ்தவனா இருந்திருக்கேன். ஆண்டவருடைய பிள்ளையா இன்னும் மாறல அப்படிங்கறத உணர்ந்து அந்த திடப்படுத்தல் முடிஞ்சு அங்க வந்து இது கொடுப்பாங்க, முதல் நாள் திருவிருந்து கொடுப்பாங்க, அந்த பிஷப் வந்து அதை கொடுப்பாங்க. அப்ப நான் வந்து அன்னைக்கு என்னோட சகோதரி கூட 2-3 வருஷம் நான் பேசாம இருந்தேன். ஒரே வீட்டுல தான் இருப்போம், 2-3 வருஷம் பேசாம இருந்தோம். அவங்க கிட்ட போய் நான் போய் ஒப்புரவானேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம காலேஜ் கட்டடிச்சுட்டு படத்துக்கு போனது, அப்புறம் வந்து பொய் சொல்லி ஃபீஸ் வாங்கினது, எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட அறிக்கை செஞ்சு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்துல போய் அன்னைக்கு போய் உண்மையிலே மனதை வந்து உண்மையை ஆண்டவர் முன்பாக தாழ்த்தி அந்த நாள்ல வந்து நான் என்னுடைய அந்த திடப்படுத்தல் அந்த இதுக்குள்ள கடந்து போனேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சந்தோஷம், உண்மையிலே அது ரட்சிப்பின் சந்தோஷம். எனக்கு இன்னைக்கும் என்னால உறுதியா சொல்ல முடியும், அது ரட்சிப்பின் சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் இந்த பாவங்களை மன்னிச்சார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருந்துச்சு பிரியமா. அதுக்கப்புறம் அந்த பிரதர் போயிட்டு இருந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். அந்த சர்ச் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரட்சிப்பை பத்தி நல்லா ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் போட்டுருவாங்க. எல்லா ஆராதனையும் ரட்சிப்பு 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 அதை பத்தி நல்லா ஸ்ட்ராங்கா பேசிடுவாங்க. ஆனா அதுக்கடுத்த பரிசுத்தாவி, அந்நிய பாஷை வரங்கள் இதுக்குள்ள போக மாட்டாங்க. அதை பத்தின நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமா இல்லை. அதனால அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். எனக்கு என்னன்னா, இந்த எல்லாம் ரொம்ப ஆசை, பரிசுத்தாவினால நிரப்பப்படணும். உங்கெல்லாம் வந்து தலையில கை வச்சு தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அதுல வந்து ஒரு ஆசை வந்துருச்சு. அப்ப வந்து என்ன பண்ணேன், ஒரு ஆவிக்குரிய சபை அங்க போக ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த பாஸ்டர் வந்து தலையில கை வச்சோடனே உள்ள எல்லாத்தையும் சொல்லிடுவாரு அப்படின்னு கேள்விப்பட்டு அதனால மாத்திரம் அந்த சர்ச்சுக்கு போனேன். ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு முழுக்க ஞானஸ்தானம் 1997, நான் ரட்சிக்கப்பட்ட 96, 97வது வருஷம் நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்துல எனக்கு அந்நிய பாஷை இந்த அனுபவங்கள்லாம் வந்துருச்சு. வந்தாலும் அங்கேயும் நான் அதோட ஸ்டாப் ஆயிட்டேன். அந்த வளர்ச்சி அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு கூட நான் வளரல. 10 வருஷமா 1 இன்ச்சு கூட வளரல. ஏன்னா அங்கேயும் அவ்வளவுதான், அதுக்கு மேல அவங்க போக மாட்டாங்க.
அப்படி இருக்கும்போது நான் சர்ச்சில் ஒர்ஷிப் நடத்துவேன். அங்கேயும் எல்லா வேலையும் நான் செய்வேன். பாஸ்டர் கூட ரைட் ஹேண்ட் மாதிரி கூடயே இருப்பேன். ஆனாலும் பார்த்தா அந்த ஒரு வருஷமா அந்த ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் விட்டிருந்த பாவங்கள்லாம் திரும்ப உள்ள நுழைய ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் ஒரு மாய்மாலமான வாழ்க்கை, மறுபடியும் இங்க சபையில ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரி போயிடுச்சு. எனக்கே நல்லா தெரிஞ்சிச்சு நம்ம சரியில்லை அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான சூழ்நிலையில என்ன ஆச்சுன்னா 2001 வருஷம் எனக்கு சினிமால சென்னையில இருக்கும்போது சினிமா துறையில ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு சின்ன வயசுல இருந்து சினிமா வந்து அது வந்து ஒரு கிரேஸ் மாதிரி, ஒரு அடிமை மாதிரி. அந்த நான் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்க்காமே இருந்தேன், ரொம்ப நாள் பார்க்காம இருந்தேன். மறுபடியும் அந்த ஒரு இது பழையபடி அதுக்கப்புறம் படம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அதான் சொன்னேன்ல, ரெண்டு வாழ்க்கை. அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சினி ஃபீல்டுக்கு போயிட்டேன். அப்ப எங்க பாஸ்டர் என்னை ரொம்ப வார்ன் பண்ணாரு, நீ போகாத, தப்பு அப்படின்னு. இல்ல நான் அங்க போய் நான் வந்து ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பேன், என்ன நானே ஏமாத்திக்கிட்டு. சோ அந்த மாதிரி அன்னைக்கு கண்டிப்பா நீ போய் உருப்படாம தான் போவ அப்படின்ட்டாரு அவரு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, நான் போனேன், எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ரொம்ப கஷ்டம் நிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவருடைய கிருபை என்னன்னா, கொஞ்ச நாள்ல வந்து, ஆனா என்ன நடந்துச்சுன்னா, நான் நடிக்கிறதா அந்த படம் எல்லாம் பூஜையெல்லாம் போட்டு என்னோட இன்டர்வியூ எல்லாம் டிவில எல்லாம் வந்து நல்லா ஓரளவுக்கு எங்க ஊர்ல பாப்புலர் ஆயிட்டேன். எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அது வரைக்கும் விட்டார் ஆண்டவர். நடந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் கை வச்சார். என்னன்னா, அந்த டீம் மொத்தமா உடஞ்சிருச்சு சண்டேல. அந்த 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 மூவி டீம் சுத்தமா உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு பயங்கரமான நெருக்கடி. எங்க அம்மா வந்து படுத்த படுக்கை ஆயிட்டாங்க திடீர்னு மதுரையில. வேற வழியே இல்ல, எனக்கு தெரிஞ்சிச்சு, நல்லா தெரிஞ்சு. அப்ப ஆண்டவர் உணர்த்தினார், நீ உனக்கு ஊழிய அழைப்பு இருக்கு, உன்னை ஊழியக்காரனா நான் அழைச்சேன். எரேமியா 1 வந்து ஆண்டவர் பேசின அந்த வார்த்தையை திரும்ப நினைவுபடுத்தினார். ஊழியக்காரனை அழைச்சேன், நீ எங்க இருக்க, என்ன செஞ்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் வந்து உணர்வு வந்துச்சு பிரியமா. அதாவது அது வரைக்கும் எனக்கு உணர்வு வரல. ஆனா அந்த மயக்கம், சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து புகழ்ந்து பாராட்டி எங்க பார்த்தாலும், அதாவது வந்து ஒரு ஃபுல்லா அந்த ஃபீல்டுக்குள்ளேயே அந்த மக்களை பார்க்க, பெரிய பெரிய விஐபி எல்லாம் சந்திக்க, அப்படி இருக்கும்போது கண்ணு சுத்தமா தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஆண்டவரை உணர்த்தினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு மதுரைக்கு போனேன். திரும்ப மதுரைக்கு போனேன். போய் அங்க வந்து ஒரு ரொம்ப சாதாரண ஒரு வேலையில 2000 ரூபாய் சம்பளத்துல ஒரு வேலையில திரும்ப ஜாயின் பண்ணேன். ஆண்டவர் திரும்ப ஸ்கொயர் 1 கொண்டு போய் திரும்ப அங்க இருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து வாழ்க்கையில கொஞ்சம் எனக்கு பினான்சியலா கொஞ்சம் உயர்வு கிடைச்சது. சிங்கப்பூர் தேசத்துக்கு போனேன். 2007 வருஷம் தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது, ஒரே ஒரு புஸ்தகத்தினால. ஆண்டவர் தான் அந்த புஸ்தகத்தை என்னுடைய கண்கள்ல கிடைக்க பண்ணியிருக்கு. அதாவது வந்து ஒரு ஏமாற்றப்பட்ட நிலைமையில, ஒரு அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இன்னைக்கு ஃபுல்லா கிறிஸ்டியானிட்டியில இருக்கிறதான ஒரு உண்மையிலா தன்மையை பார்த்தோம். எனக்குள்ள நான் பார்த்த சாட்சியற்ற தன்மையை பார்த்து ஒரு சோர்ந்து போயிருந்த நிலைமையில யார் இயேசுவின் உண்மை சீஷன் ஒரு புக்கு என் கைக்கு கிடைச்சது. பிரதர் சகரியா பூனன் எழுதினது, எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அந்த புக்கு என் கைக்கு கிடைச்சது. அந்த புக்கு கிடைச்சி அந்த புக்கை நான் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் எனக்கு வந்து கிறிஸ்டியானிட்டினா என்ன, டிசைபிள்ஷிப்னா என்ன, ஏன் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை ரட்சிக்கிறாரு, ஒரு வானாதி வானங்கள் கொள்ளாத தேவாதி தேவனுடைய குமாரன் சாதாரண மனுஷனா அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியில வந்து மனுஷ சாயலாகி தன்னைத்தானே சிலுவையில ஒப்பு கொடுத்து ஒரு மனுஷனை அவர் ரட்சிக்கிறாரு அப்படின்னா, அவன் வெறும் சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு சும்மா கைதட்டி பாட்டு பாடிட்டு போறதுக்கு தானா? இல்ல, ஒரு மகத்துவமான ஒரு வாழ்க்கைய, ஒரு பெரிய ஒரு மேண்டேட், ஒரு மிஷன் அந்த மனுஷனுக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஒரு விசுவாசிக்கு கிடைக்கிற அழைப்பு மேலான அழைப்பு அப்படிங்கறது அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டிசைபிள்னா என்ன அப்படிங்கறது அந்த புஸ்தகத்தின் மூலமா புரிஞ்சுக்கிட்டேன். கிறிஸ்டியானிட்டினா என்ன அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு சபை எப்படி இருக்கணும், எல்லா விஷயங்களும் அந்த புக்கு மூலமா புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா என்னோட பைபிள் ரீடிங் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில ஒரு ரியல் சேஞ்ச் அதுக்கப்புறம் வந்தது நான் உணர்ந்தேன். அதுக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்ட 96 இருந்து 2007 வருஷம் வரைக்கும் ஒரு வனாந்திர வாழ்க்கை. இங்க சுத்த அங்க சுத்த, எங்கெங்க மீட்டிங் நடக்குதோ அங்க எல்லாம் போயிடுவேன். தமுக்க மைதானத்துல ஒரு மீட்டிங் மதுரையில வந்து மிஸ் பண்றது இல்ல. அதுக்கப்புறம் வந்து யூத் மீட்டிங் எங்க நடந்தாலும் போயிடுறது. ஸோ இப்படி ஒரு எங்கேயாச்சும் ஏதாச்சும் கிடைக்குமா? ஏன்னா எனக்கு தெரியும், நான் வந்து திரும்ப பாவமான வாழ்க்கைக்குள்ள போயிட்டேன். ஒரு பக்கம் வந்து கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டு இருக்கேன், ஒரு பக்கம் வந்து ஆவிக்குரிய நான் சர்ச்சில் ஒர்ஷிப் நடத்த எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து ஒரு இருள் அடைஞ்ச வாழ்க்கை, ஒரு சாட்சியற்ற வாழ்க்கை எனக்கே குத்துது. ஸோ எங்கேயாச்சும் போய் எப்படியாச்சும் தேவனுடைய விடுதலை பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி நான் அலைஞ்சு திரிஞ்ச காலங்கள் உண்டு. அப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஏன்னா அன்னைக்கு இருக்க நான் பார்த்த கிறிஸ்டியானிட்டியை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டு நான் நினைச்சது என்ன அப்படின்னா, யாராச்சும் ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்து தலையில கை வைப்பாரு,
ஒரு பெரிய வல்லமை இறங்கும், நம்ம போய் பொத்துன்னு விழுவோம். அதுக்கப்புறம் வந்து பயங்கரமான ஒரு 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 வல்லமை, இந்த கார்ட்டூன் படத்துல இந்த ஹீமேனா அந்த மாதிரி ஒரு வல்லமை வந்துடும், பயங்கர சாட்சியா வாழ ஆரம்பிச்சிடும் அப்படி. ஸோ அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எங்க வீட்டுக்கு வந்து நிறைய மேகசின்ஸ் வரும். அந்த மேகசின் பாத்தீங்கன்னா அந்த நிறைய அந்த ஊழியக்காரங்க நடத்துற அந்த மேகசின்ஸ் வரும். அதுல சாட்சியெல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த சாட்சியில பார்த்தா என்ன இருக்கும்னா, எனக்கு வந்து சகோதரர் எனக்கு வந்து அவர் மீட்டிங் போயிருந்தேன், அவர் ஜெபம் பண்ணாரு, பல வருஷங்களா அந்த பாவக்கட்டு எனக்கு திடீர்னு என் மேல ஒரு மின்னல் மாதிரி இறங்குனதை பார்த்தேன், ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பாவக்கட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சரி அப்படித்தான் நடக்கும் போல நானும் நினைச்சிட்டேன். ஆனா அப்படி நடக்கவே இல்லை. நான் நிறைய விழுந்திருக்கேன், கீழே விழுந்திருக்கேன், உருண்டிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா வாழ்க்கை மாறல, வாழ்க்கை அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் அப்படி இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு படியிலையும் பிசாசு கை வைக்கிறான் பாருங்களேன். இது நான் இதை சொல்றேன், ஒரு உதாரணத்தை சொல்றேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்களேன். மத்தேயு 28. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு. நான் முதல்ல ஒரு பிசாசு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, சபைகள் எத்தனை விதமான சபைகள் இருக்கு பாருங்களேன். ரட்சிப்புனா என்னன்னே தெரியாம சபையில இருக்க முடியும், சரியா? ஆனா அதை தாண்டி ஒரு சபை ஒரு இன்னொரு படிக்குள்ள வருது, ரட்சிப்பு நல்லா போதிக்கிறாங்க, அந்த படிக்குள்ள வந்தாச்சு. அதுக்கப்புறம் அதோட அவங்க ஸ்டாப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த படி ஆவியானவருடைய அபிஷேகம், அவருடைய வழிநடத்தல், வரங்கள், இதெல்லாம் அதுக்கு அடுத்த படி, அங்கேயும் ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஆனா 4வது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பிரியமானவர்களே, என்னன்னா நான் உங்களுக்கு போதித்த எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி அவளுக்கு போதியுங்கள். சோ மற்ற 3 சபைகள், நிறைய சபைகள் அந்த 3 காரியங்கள் இருக்கு. ரட்சிப்பு போதிக்கிறாங்க, ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, ரட்சிப்பு போதிக்கிறாங்க, ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, அதோட முடிஞ்சுது. சீஷராக்குறதும் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிற அவர் கட்டளையிட்ட கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி போதிக்கிற சபைகள் இல்லை. இந்த 4 படியில பாருங்களேன், பிசாசு முதல்லயே ஒண்ணுமே தெரியாம ஆக்கிடுவான். ரட்சிப்புனா என்னன்னு தெரியாம ஆக்கிடுவான். அப்படி இல்லைன்னா ஓகே, கொஞ்சமாச்சும் அவங்க உள்ள வர்றாங்கன்னா சரி ரட்சிப்போட ஸ்டாப் ஆகட்டும், அல்லது பரிசுத்த இதோட இந்த அனுபவங்களோட அப்படியே நிப்பாட்டிக்க. அதுக்கு அடுத்து சீசனா வரும்பொழுதுதான் பிரியமான உண்மையான கிறிஸ்டியன் லைஃப் அதுதான். அங்கதான் நான் வந்து இதை பார்த்தேன். உண்மையில நான் இங்க இந்த சபைக்கு வரும்போது நான் அதை தான் நினைச்சேன். ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இங்க வந்திருந்து இந்த வசனத்தை எல்லாம் நான் கேட்டிருந்தேன்னா, இதுக்கு முன்பாக நான் எத்தனையோ விழுந்த படுகுழிகளுக்குள்ளெல்லாம் நான் விழாம தப்பிச்சிருந்திருப்பேனே அப்படின்னு நினைச்சேன் பிரியமான. பிசாசுடைய தந்திரம் அதுதான். அவனால வந்து அவனுக்கு நமக்கு விரோதமா பயன்படுத்துறதுக்கு வல்லமையுள்ள ஆயுதம் அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? வஞ்சகம். நம்ம கண்ணை மறைச்சு வச்சிடணும். நம்ம கண்ணு திறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு முன்னாடி அவனால நிக்கவே முடியாது. அதை தாண்டி வேற ஆயுதமே அவன்கிட்ட கிடையாது. சத்தியத்துக்கு நம்ம கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா அதை வந்து மேற்கொள்றதுக்கு அவன்கிட்ட ஆயுதமே கிடையாது பிரியமா. அங்க அவன் நிராயுத பாணியா நிக்கணும், அங்க அவன் நிர்வாணியா நிக்கணும், நம்ம முன்னாடி ஓடிதான் ஆகணும். சோ இன்னைக்கு சபைகள் நிலைமை அதுதான். அதாவது வந்து கடைசி வரைக்கும் அதாவது ஜனங்களை சீஷராக்குறதும், இயேசு கிறிஸ்து கற்பித்த எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி ஜனங்களை போதிக்கிறதும் உற்சாகப்படுத்துறதும் இன்னைக்கு வந்து சபைகளில் இல்லாம இருக்கு. அது ரொம்ப துரதிருஷ்டமான நிலைமை, ரொம்ப மோசமான நிலைமை. சோ இதை ஏன் நான் இங்க என்னுடைய இந்த வசனத்துல இந்த மெசேஜ்ல நான் சொல்ல வேண்டியது வருது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதை எனக்கு இது ரொம்ப இந்த மெசேஜ் தாண்டிக்கும் போது பாஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, உங்க சாட்சியை நீங்க ஷேர் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு. கண்டிப்பா இது வந்து இந்த மெசேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால இதை நான் ஷேர் பண்றேன். ஆக்சுவலா ஆண்டவர் சொல்றாரு, நான் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட நிலைமை என்னன்னா டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கு. என்னன்னா செய்யக்கூடாதுன்னு செய்யற நிலைமையில இருக்கும், செய்யக்கூடாதுன்னு சொன்னவைகளை செய்யற நிலைமையில இருக்கும். டைரக்ட் ஆப்போசிட். அப்ப என்ன செய்யறது? நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து யாராச்சும் ஒரு ஊழியக்காரர் வந்து தலையில கை வைப்பாரு, கை வச்சோடனே ஒரு பெரிய வல்லமை இறங்கும், அபிஷேகம் இறங்கும். அதுக்கு ஏன்னா ஒரு வசனத்துல நான் அந்த மாதிரிலாம் புக்லாம் படிச்சிருக்கேன். என்னன்னா அபிஷேகத்தினால என் நுகம் முறிந்து போகும் அப்படின்னு. அதனால அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, எங்க மீட்டிங் வாங்க அப்படின்வாங்க. ஆனா அந்த வசனம் வந்து அப்படி சொல்லல. அபிஷேகத்தினால என் நுகம் முறிந்து போகுங்கிற வார்த்தையோட மீனிங் வேற. அதுக்கப்புறம் நான் அதை வந்து தியானிக்கிற காலங்கள்ல அதை நான் வந்து தெரிஞ்சு கொண்டேன். ஆனா அப்படி நடக்காது. மந்திரத்துல மாங்காய் காய்க்கிற மாதிரி வந்து திடீர்னு வந்து ஒரு பாவத்தின் மேல ஒரு ஜெயம் வராது அப்படிங்கறத நான் பிற்காலங்கள்ல புரிஞ்சு கொண்டேன் பிரியமான. ஏன்னா ஒரு வசனத்தின் மூலம் ஆண்டவர் 2 பேசினாரு, பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில்
ரத்தம் சிந்தத்த கலவு நீங்க என்ன எதிர்த்து நிக்கலையே அப்படி. அந்த வார்த்தையை பார்க்கும்போது அப்பனா நம்ம போராடணுமோ அப்படிங்கிற அப்பதான் அந்த எண்ணம் வந்துச்சு. அப்பனா அது வந்து அதுவா நடக்குது. ரட்சிப்பு வந்து பாவ மன்னிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார், அது இலவசமா கொடுக்கிறார். ஆனா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த பாவம், அந்த பாவத்தின் மேல வெற்றியை பெறுகிறதான அந்த வாழ்க்கை, அதுக்கு நாம வந்து ஒரு விலைக்கரையம் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு போராட்டம் இருக்கு பிரியமா. அதுவும் எப்படிப்பட்ட போராட்டம்னா ரத்த சிந்தத்த கலவு போராட்டம். அந்த இதுல இன்னொரு வசனம் இருக்கு, பரலோக ராஜ்யம் யோவான் ஸ்நானன் காலம் முதல் வரைக்கும் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறாங்க. அப்படின்னா பலவந்தம்னா என்ன? போர், யுத்தம். டே டு டே லைஃப்ல பாருங்களேன், பவுல் வந்து கிறிஸ்டியன் லைஃப் சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி பஞ்சமத்தையில இருக்கிற மாதிரியான லைஃப் இல்ல, பந்தயத்தோட கம்பேர் பண்றாரு, மல்யுத்தத்தோட கம்பேர் பண்றாரு. சோ அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது நம்மளுடைய பார்ட் இதுல நிறைய இருக்கு. வெறுமனே வந்து ஏதோ ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி, ஒரு பூஸ்ட் விளம்பரத்துல திடீர்னு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி கிடையாது அது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரியமானவர்களே. யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் யாரை தொடான் அப்படின்னா, எவன் தன்னை காக்கிறானோ அவனே பொல்லாங்கன் தொடான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 16:15. வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். வஸ்திரத்தை கொடுத்தது ஆண்டவர், அதை இலவசமா தான் கொடுத்தாரு. அந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. வஸ்திரத்தை எப்படி காத்துக்கொள்வது? அது கரைபடாதபடி எப்படி நம்ம வஸ்திரத்தை காத்துக்கொள்வது? சங்கீதம் 119:9. சங்கீதம் 119:9 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. ஆண்டவருடைய எப்படி நம்ம அந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்றது, எப்படி நம்மளுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்றதுன்னா, தேவனுடைய வசனத்தின்படி நம்மை காத்துக்கொள்கிறது. நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம். வசனம் எல்லாம் நமக்கு நல்லா தெரியுமே. நான் தான் சொன்னேன், 8th படிக்கும் போது படிக்க ஆரம்பிச்சேன் பைபிள். நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி 3 தடவை பைபிள் படிச்சிட்டேன். ஆனா ரசிப்புன்னா என்னன்னு தெரியாது. சோ வசனம்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் நமக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு வந்து கிறிஸ்டியன் டிவி சேனல்ஸ், ரேடியோ, எஃப்எம் எத்தனையோ இருக்கு. இன்டர்நெட் வழியா எத்தனையோ வழிகள்ல இன்னைக்கு வந்து வசனம் போதிக்கப்பட்டிருக்கு. வசனம் தெரியுது, நல்லா தெரியுது. ஆனா வசனத்தின்படி காத்துக்கொள்றதுனா எப்படி? வசனம் நல்லா தெரிஞ்சாலும் ஏன் பாவம் செய்யறோம்? அப்ப இது வசனத்தின்படி காத்துக்கொள்றதுனா அது எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது? எங்க ஆரம்பிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பாவம் நம்மளை எங்க தாக்குதோ அங்க ஆரம்பிக்கணும். புரியுமா? ஒரு எதிரி யுத்தம் பண்ண வர்றான், ஒரு தேசத்துல ஒரு எதிரி யுத்தம் பண்ண வர்றான்னா, யுத்தம் எங்க நடக்கும்னா இந்த நாட்டோட எல்லையில நடக்கும். அவன் எங்க தாக்க ஆரம்பிக்கிறானோ அங்கேயே அவனை ஸ்டாப் பண்றது நல்லது. அங்க அவனை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள விட்டுட்டோம்னா அவன் தேசத்துக்குள்ள வந்து தேசத்தை சூறையாட ஆரம்பிச்சிருவான். இன்னும் உள்ள வந்து அரண்மனையை கைப்பற்றிடுவான், தேசத்தை கைப்பற்றிடுவான். அதனால எங்க யுத்தம், எங்க அவன் வந்து அட்டாக் ஆரம்பிக்கிறானோ அங்கேயே ஸ்டாப் பண்றது நல்லது. அங்கேயே நம்ம அவனை எதிர்க்கிறதும் தடுக்கிறதும் தாக்குறதும் நல்லது பிரியமானவர்களே. யாக்கோபு 1:15. யாக்கோபு 1:15. நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? நம்மளை காத்துக்கொள்ளுகிற காரியத்தை, வசனத்தின்படி நம்மளை காத்துக்கொள்ளுகிற காரியத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? யாக்கோபு 1:15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சை எங்க கர்ப்பம் தரிக்குது? சிந்தையில கர்ப்பம் தரிக்குது பிரமா. சோ நம்ம தேவனுடைய வசனத்தினால நம்முடைய சிந்தையை நம்ம காத்துக்கொள்ளும் பொழுது, விசுவாசமாகிய கேடயம், ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை அங்கேயே நம்ம யுத்தம் பண்ணும்போது, சிந்தையிலேயே நம்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பாவத்தை மேற்கொள்வதற்கான ஒரு வழி நமக்கு எளிதாகுது பிரியமான. நம்ம என்ன பார்த்தோம்? நான் திரும்ப ஒரு சின்ன ரீகாப் கொடுக்கிறேன். நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நிறுத்தணும், தேவனுக்கு சாட்சியா வாழணும். அது வந்து அவருடைய பொறுப்பு மாத்திரம் இல்ல, அதுல நம்முடைய பொறுப்பும் இருக்கு. என்ன செய்யணும்? வேத வசனத்தின்படி நம்மளை காத்துக்கொள்ளணும். அதை எங்க இருந்து தொடங்கணும்? நம்முடைய சிந்தனை மண்டலத்திலிருந்து, சிந்தையிலிருந்து தொடங்கணும். இன்னைக்கு நம்ம மெசேஜ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி
வேத வசனத்தின்படி நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்வது. அப்படி காத்துக்கொள்ளும் பொழுது நம்ம எப்படி நம்ம வந்து பாவத்தை எளிதாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நம்ம பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு செய்ய சொன்னா ஈஸியா செஞ்சிருவோம். எது செய்ய சொன்னாலும் செஞ்சிருவோம். ஆண்டவருக்காக இதை செய்ய அதை செய்யணும் செஞ்சிருவோம். பாவ அறிக்கை செய்யணுமா உடனே செஞ்சிருவோம். சின்ன வயசுல இருந்து பண்ண பாவத்தை எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு கூட அறிக்கை பண்ணிடுவோம். உபவாசம் போடணுமா உபவாசம் போட்டுருவோம். இல்ல ஒரு மீட்டிங் நடத்தணுமா நம்ம சொந்த காசு செலவழிச்சு 10 நாள் லீவ் போட்டாவது மீட்டிங் நடத்திடுவோம். ஆனா ஆவிக்குரிய ஒரு காரியத்தை ஒரு விசுவாசிக்கு சொல்லும் பொழுது அங்க நமக்கு திணறோம் பிரியமானவங்க, அங்க திணறோம். சீஷர்களுக்கு இதே நிலைமை தான். சீஷர்கள் ஆண்டவர் பாத்தீங்கன்னா நிறைய தடவை ஆண்டவர் திட்டுவாங்க. அவங்க அவருடைய சீஷர்கள் ஒரு இடத்துல கூட சோம்பேறியன்னு ஆண்டவர் திட்டினதே கிடையாது. சோம்பேறி, தண்டச்சோறு, உதவாக்கற இப்படி அவங்க சீஷர்கள் ஆண்டவர் திட்டவே கிடையாது. ஏன்னா அவங்க பயங்கர ஆக்டிவா இருந்தாங்க. ஆண்டவருக்காக என்ன வேணா ஆண்டவர் இதை செய்யனா அவங்க வந்து எள்ளுனா எண்ணெயா வருவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தாங்க சீஷர்கள். அதாவது அந்த பிசிக்கல் ஒர்க் ஆண்டவருக்காக என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆண்டவர் உட்கார்ந்துருப்பா சாப்பாடு வாங்க அனுப்புனா போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. என்ன வேலை வேணாலும் ஆண்டவருக்காக செய்வாங்க. ஆனா எதனால ஆண்டவர் திட்டுவாங்க? நாங்க அற்ப விசுவாசிகளே, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இதுதான் ஆண்டவர் அவங்களுடைய சீஷர்களை திட்டின வார்த்தைகள். அவங்க வந்து எல்லாத்தையும் ஆண்டவருக்காக செய்ய துணிஞ்சவங்க. விசுவாசம் மாத்திரம் அவங்க பயங்கரமான போராட்டம், அவங்களுக்கு இடறுதல். ஆண்டவர் இதுல அந்த போட்ல படுத்திருக்கிறாரு, புயல் அடிக்குது, அவங்களால விசுவாசிக்க முடியல. அங்க ஆண்டு திட்டுறாரு, போ விசுவாசிகளே அப்படின்னு. அங்க ஏன்னா விசுவாசம் தான் ஆண்டவர் இருதயத்தை சந்தோஷப்படுத்துற விஷயமா இருக்கு. ஆண்டவருக்காக நம்ம என்னதான் செஞ்சாலும் அவர் விசுவாசம் இல்லை அப்படிங்கறத பார்க்கும் பொழுது, ஏன்னா விசுவாசம் இல்லாத நேரத்தில் அவரால் கிரியை செய்ய அங்க தடை உருவாகுது. சோ ஒரு என்ன ஒரு காரியத்தை இன்னொன்னு பாத்தீங்களா, நிறைய இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க நான் பார்த்திருக்கேன், என்கிட்டயும் நான் பார்த்திருக்கேன். என்னன்னா ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா சாக சொல்றேன்னா செத்துருவேன். உண்மையிலே யாராச்சும் கழுத்துல கத்தி வச்சு நீ என்ன ஊழியம் செஞ்சுட்டு இருக்க, எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்க, கழுத்து அறுத்துறேன்னா அறுத்துக்கோன்றேன், நான் அறுத்துக்கோ அப்படின்றேன். ஏன்னா ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நிறைய பேர் அப்படிதான். நான் போய் ஆண்டவருக்காக நான் மறிக்கிறதுக்கு ஆயத்தம். எத்தனையோ விசுவாசிகள் இருக்காங்க. ஆனா வசனம் சொல்லுது சுயத்துக்கு மறிக்கணும் அப்படின்னு. அங்க எப்படி மறிக்கிறது சுயத்துக்கு தெரியல. மாம்ச ரீதியா என்ன வேணாலும் செஞ்சிருவோம். ஆனா ஆவிக்குரிய ரீதியா பல எளிதான விஷயங்களை கூட நம்ம கோட்டை விட்டுறோம். அதனாலதான் நம்மளுடைய வளர்ச்சி தடைப்படுது பிரியமானவர்கள். இது ஒரே நாள்ல மாறக்கூடிய விஷயமும் கிடையாது. நம்ம வந்து படிப்படியா கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். படிப்படியா நம்ம பயிற்சினால முயற்சி செய்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா பேசிக்கா நம்ம விசுவாச குறைபாடுகளினால எவ்வளவோ காரியங்களை நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம், இழந்துகிட்டு இருக்கோம். நம்மளுடைய வளர்ச்சி குறைபட்டு, வளர்ச்சி தடைப்பட்டு நம்ம வந்து கடைசியில ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து குந்தி நடக்க ஆரம்பிச்சிடறோம் பெருமாள். விசுவாசம் தான் தேவனுக்கும் நம்மளையும் இணைக்கிற ஒரு பாண்டிங் ஏஜென்டா இருக்கு. தேவன் உன்னதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் கொடுக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, நம்ம ஒரு பக்கம் இருக்கிறோம். ரெண்டும் சேரணும்னா ரெண்டுக்கும் நடுவில் விசுவாசம் வரணும் பெருமாள். விசுவாசம் வந்தா தான் நாம வந்து தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். விசுவாசம் வந்தா தான் நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில நடக்க முடியும். ஏன்னா நம்ம பேரே விசுவாசி. கிறிஸ்தவன் பைபிள் நம்ம கொடுத்திருக்க பேர் என்ன? விசுவாசி. விசுவாசம் தான் நமக்கு சுவாசம். நம்ம வந்து பைபிள் சொல்லுது விசுவாச மார்க்கத்தார்கள் சொல்லி. கலாத்தியர் 3 அதிகாரம் 7 வசனம் நம்ம விசுவாச மார்க்கத்தார்னு சொல்லுது. நம்மளுடைய மார்க்கமே விசுவாச மார்க்கம். எல்லாத்திலையும் விசுவாசம் இல்லாம ஒண்ணுமே இல்லை பிரியமானவர்களே. நாம ரட்சிப்பை பெற்றது கூட விசுவாசத்தினாலதான். ரட்சிப்பு தேவனுடைய கிருபை. ஆனா வசனம் சொல்லுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். வாசிக்கலாம் ரோமர் 10 அதிகாரம் 9-10 வசனங்கள். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு விசுவாசத்துல தான், விசுவாசத்தின் மூலமா தான் கிடைக்குது. மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். சோ ஃபெய்த் அங்கேயும் ஃபெய்த். பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே ஃபெய்த். அடுத்து பாருங்க, நம்ம ஆவியை பெற்றது கூட விசுவாசத்தினாலதான். கலாத்தியர் 3:2 ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்?
விசுவாசத்தினாலதான் ஆவியை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி, ஆவியை பெற்றுக்கொண்டதும் விசுவாசத்துலதான். பாருங்க, ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பிறப்பும் விசுவாசத்துலதான், பிழைப்பும் விசுவாசத்துலதான் பிரியமானவர்களே. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். வசனம் பைபிள்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வசனம் இல்லையா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நமக்கு பிறப்பும் விசுவாசத்துலதான், பிழைப்பும் விசுவாசத்துலதான். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலையும் விசுவாசத்துக்கு ஒரு இடம் இருக்கு பிரியமான. விசுவாசத்துக்கு ஒரு பங்கு இருக்கு. விசுவாசம்ங்கிறது என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த 6வது புலம். ஐம்புலன்கள் சொல்லுவாங்கல்ல, ஐம்புலன்கள், கண்ணு, காது, மூக்கு சொல்லுவாங்கல்ல. விசுவாசம் தேவன் அவருடைய பிள்ளைகள் கொடுத்த 6வது புலம். தேவனையும் நம்மளையும் இணைக்கிறது. அந்த தேவனுக்குரிய காரியங்களை அது வழியா தான் பார்க்கிறோம் தெரியுமா? அது வழியா தான் உணர்கிறோம். அந்த விசுவாசத்தின் மூலமா தான் எல்லாமே நடக்குது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபகுக்கு 2:4, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38. எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பதே கூடாது. சோ அங்க பாருங்க, தேவனுக்காக நம்ம வாழ்கிற வாழ்க்கையில அவரை பிரியப்படுத்தணும்னா கூட ஃபெய்த் இல்லாம முடியாது. வெறுமனே நம்ம உடல் உழைப்பு எல்லாம் பாருங்க, மார்த்தாளுடைய ஆண்டு சொன்ன அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்பட்டு கலங்குகிறார். நாங்க செஞ்சது நல்ல விஷயம் தான், ஆனா உடல் உழைப்பு அப்படிங்கறதையும் தாண்டி ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்கிறோம். ஏன்னா விசுவாசம் தான் நம்மளை அவர் சித்தத்துக்கு நேரா கொண்டு போகும் பிரியமானவர்களே. அவர் சித்தத்துக்கு நேரா விசுவாசம் தான் நம்மளை கொண்டு போகும். சோ அனுதின வாழ்வுல நம்ம விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்கிறது? 2 காரியங்கள். 1, தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறத விசுவாசிக்கணும். தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறத விசுவாசிக்கணும். அடுத்து நம்மை குறித்து பைபிள் என்ன சொல்லுது அதையும் விசுவாசிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம பின்னாடி அடுத்து பார்க்கலாம். முதலாவது, தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறதை விசுவாசிக்கணும். யாக்கோபு 2:19 நான் வாசிக்கிறேன். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவன் இருக்கிறார்ன்றதை விசுவாசிக்கிறோம், ஆனா அதே ஃபெய்த் பிசாசுகிட்டையும் இருக்கான். தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை அவரை சுற்றி தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் அவரை 24 மணி நேரம் ஆராதிக்கிறாங்க. அவர் உயர்வான சிங்காசனத்துல உட்கார்ந்து பூமி முழுவதையும் அவர் ஆட்சி செய்கிறார். எல்லா அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. எல்லாமே நமக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுட்டு தேவன் பார்வைக்கு மறைவான சிருஷ்டியில படுக்கிறது, நம்ம எழுந்திருக்கிறதுலையும் உட்கார்ந்து இருக்கிறதையும் அறிந்திருக்கிறார். பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மனுஷன் பாவம் செய்வான் அப்படின்னா, ஒரு மனுஷன் அந்தரங்கத்துல பாவம் செய்வான் அப்படின்னா, இந்த விசுவாசத்தினால என்ன பிரயோஜனம் இருக்கு? பிசாசும் பாத்தீங்கன்னா விசுவாசிக்கிறான், கடவுள் இருக்கிறாரு, அவருக்கும் இந்த எல்லா விசுவாசமும் இருக்கு. பிசாசுக்கும் அவன் எல்லா இடத்துலயும் தேவன் இருக்கிறாரு, தேவன் ஆம்னி பிரசன்ட்னு விசுவாசிக்கிறான், ஆம்னி சைன்ட்னு விசுவாசிக்கிறான். பிசாசு தேவன் உலகம் முழுவதையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார், அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பிசாசம் விசுவாசிக்கிறான், ஆனா பாவம் செய்யறான். நம்மளும் விசுவாசிக்கிறோம், நம்மளும் பாவம் செஞ்சோம்னா என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன வித்தியாசம் இருக்கு? சோ அந்த விசுவாசம், அந்த வெறும் நாலேஜா மாத்திரம் நம்ம கிட்ட இருக்கிறதான் பிரச்சனை பிரியமானது. இது எல்லாமே பைபிள்ல இருக்க விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா எல்லாமே நாலேஜா மாத்திரம் இருக்கிறதா நமக்கு பிரச்சனை. அட்டை டு அட்டை நம்ம பைபிள்ல இருக்க எல்லாத்தையும் நம்புறோம். தேவன் நமக்குள்ள வாசம் செய்யறாருன்னு நம்புறோம். ஏன்னா வசனம் சொல்ல நம்முடைய ஆலயமா இருக்கிறோம், நமக்குள்ள அவர் வாசம் செய்யறாருன்றத நம்புறோம், நம்மோடு இருக்கிறாருங்கிறத நம்புறோம், நம்மளை ஆவியானவர் நிரப்பி இருக்கிறாருங்கிறத நம்புறோம், எல்லாம் நம்புறோம். ஆனா அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற, அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை நம்ம வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னா இல்ல. அநேகர், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, நம்ம சபைன்னு சொல்லல, அநேகர் நான் பொதுவா சொல்றேன், பொதுவான கிறிஸ்டியானிட்டியில் அப்படிதான் இருக்கு. என்னுடைய நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. சோ இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில, அதை நம்ம விசுவாசத்தை நம்ம காமிக்காத பட்சத்துல, விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைகள் நம்மகிட்ட இல்லாத பட்சத்துல என்ன ஆகுது? போற போக்குல கொஞ்சம் கொஞ்சமா நல்லா நடக்க ஆரம்பிச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு குந்தி நடக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் விழுந்துடுறோம். அந்த விழுகையை மறைக்கிறதுக்கு மாய்மாலம் உள்ள வருது, அந்த மாய்மாலத்தை தொடர்ந்து பொய் வருது, எல்லாம் வருது புரியுமா? சோ கடைசியில பார்த்தா ஆண்டவர் சொல்ற வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, அந்த நிலைமையில போய் நின்றுறோம். ஒரு மனுஷன் உண்மையிலே பாருங்களேன், வசனம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, ஆண்டவர் நம்மளை எப்பொழுதுமே பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம கூடயே இருக்கிறாரு. ஆனா அதை நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம நம்புறோமா? டே டு டே லைஃப்ல அதை விசுவாசிக்கிறோமா? நம்ம தனிமையில இருக்கும் பொழுது, பாவ சம்பந்தமான காரியங்கள் நம்ம அழுத்தும் பொழுது அதே நம்பிக்கை இருக்கா? நம்ம தனிமையில உட்கார்ந்து இருக்கும் போது நம்புறோமா? அல்லது நம்ம சர்ச்சில் பேசும்போது ஒரு லாங்குவேஜ் பேசுவோம், ரொம்ப ரொம்ப ஹோலி லாங்குவேஜ் பேசுவோம், வெளியில போனா ஃபில்தி லாங்குவேஜ் வரும்.
சோ அப்பவும் அதையும் ஆண்டவர் கவனிக்கிறாருங்கிறத நம்ம வந்து விசுவாசிக்கிறோமா? சோ அந்த ஒரு பேசிக் ஃபெய்த் இது அது கூட இல்லாததுனாலதான் நிறைய அன்னைக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து கனியற்றதா போயிடுச்சு. பிரியமான உண்மையிலேயே தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு ஒரு மனுஷனுடைய மைண்ட்ல எப்பவுமே இருந்துச்சுன்னா, அவனுடைய தேவனுடைய முகத்துக்கு முன்பா என்னை பார்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு மனுஷனுடைய மனசுல ஆழமா இருந்துச்சு. அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அவனுடைய பேச்சு மாறிடும், அவனுடைய நட மாறிடும், அவனுடைய உடை மாறிடும். அப்படி இருந்தா ஒரு சினிமாக்கார மாதிரி ரொம்ப ஒரு அடுத்தவங்களை இச்சையை தூண்டுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை யாருமே பண்ண மாட்டாங்க. தேவன் என்னை பார்த்துட்டு இருக்காருங்கிற உணர்வு இருந்துச்சுன்னா, தேவன் என்னை பார்த்துட்டு இருக்காங்க உணர்வு இருந்துச்சுன்னா, நம்ம எங்க போறோம், டிவியில என்ன பாக்குறோம், இன்டர்நெட்ல என்ன பாக்குறோம், எல்லாத்தை குறித்து நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருப்போம். முடியுமா? நம்ம வாழ்க்கை மாறிடும். ஒரு சாதாரண விஷயம், தேவன் என்னை பார்க்கறாங்கிறது கூட விசுவாசிக்க முடியாத நிலைமையில இன்னைக்கு நம்ம இருக்கோம். நாலேஜா இருக்கு, நம்ம மைண்ட்ல இருக்கு, ஆனா அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு சூழல்ல நம்ம காணப்படுகிறோம். முடியுமா? நம்முடைய மூளையில பதிவாகி இருக்கிறதான அந்த தகவல்கள்லாம் விசுவாசமா மாறிச்சுன்னா நல்லா இருக்கும். விசுவாச கண்கள் மூலமா நம்ம பார்க்கும்பொழுது நம்மளோட வாழ்க்கை மாறிடும். வசனம் அதான், விசுவாச கண்கள் வந்து தெளிவா இருந்துச்சுன்னா எல்லாமே லைஃப் தெளிவா இருக்கும். உன் கண்கள் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனம். நல்லா தெரியும் அந்த வசனம். கண்ணு நல்லா தெளிவா பார்த்துச்சு, ஆண்டவர் என்னை பார்க்கிறாரு, இதெல்லாம் வசனம் ஆண்டவரை பத்தி சொல்லுது, இதெல்லாம் என் லைஃப்ல நடக்குது, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, பக்கத்துல இருக்கிறாரு. இதை வந்து நம்ம ரியல் லைஃப்ல நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதை வந்து நம்ம அந்த ஒரு விஷயம் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா நமக்குள்ள இருக்கிறது ஃபெய்த்தா மாறிச்சுன்னா வாழ்க்கை மாறிடும். பிரியமானது, அநேக பரிசுத்தவான்களுடைய வெற்றிக்கு, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்களுக்கு இருந்த சாட்சிக்கு காரணம் என்னன்னா அந்த பேசிக் ஃபெய்த் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. எலியா பாருங்க, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எலியா தன்னை குறித்து இப்படி சொல்றார். என்னன்னா, தேவனுடைய முகத்துக்கு முன்பாக நிற்கிற நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவருடைய முகத்துக்கு முன்பாக நிற்கிறதா, அவர் வந்து அது ரியல் அப்படியேவா நடக்குது இல்ல, ஆனா அவருடைய ஃபெய்த், தேவனுக்கு முன்பாக முகத்துக்கு முன்பாக நான் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்கிற உணர்வு அவருக்குள்ள இருந்துச்சு. பிரியமா, அதே மாதிரி தாவீது வித்தியாசமா சொல்றாரு, நான் என்னை அவருக்கு முன்பாக, அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். எலியா சொல்றாரு, நான் அவருக்கு முன்பாக நான் நிக்கிறேங்கிற. தாவீது என்ன சொல்றாரு, என்னை அவருக்கு முன்பாக, அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படி தன்னை பார்க்க பழகி கொண்டாங்க. அந்த வேத வசனம் அவங்களுடைய வாழ்க்கையா மாறிடுச்சு. அவங்களுடைய நாலேஜ்ல இருந்தது அவங்களுடைய லைஃப்ல வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஒரு மனுஷன் பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். தேவன் தன்னை எப்போதும் பார்த்துட்டு இருக்கிறாரு, அவருடைய பிரசன்னத்துல தான் இருக்கிறோம், அவருடைய முகத்துக்கு முன்பாக நிற்கிறோம் அப்படிங்கிற உணர்வுள்ள ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணும்போது அந்த பிரேயர்ல கவன சிதறல் வருமா? நம்ம என்ன நமக்கு பிரச்சனை என்னன்னா, ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம வேற எங்கேயோ இருக்கும். ஜெபம் பண்ண முழங்கால் போட்டிருப்போம், எல்லாமே இருக்கும், ஆனா வேற எங்கேயோ சிந்த வேற எங்கேயோ இருக்கும். ஆராதனை பண்ணும்போது அப்படிதான். காரணம் என்ன தெரியுமா? ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்த நம்ம வந்து பிலீவ் பண்ணாம விட்டுறோம். என்னன்னா, நம்ம ஒரு முகத்துக்கு முன்பாக நிற்கிறோம். சாதாரணமா இப்ப நான் வந்து பாஸ்டர் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்னோட தாட் மாறுமா? அப்படி மாறாது. நான் ஒரு வார்த்தை பேச ஆரம்பிச்சேன், அந்த வார்த்தையை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஒரு விஷயம் சொல்ல வந்து அந்த விஷயத்த சொல்லிடுவேன். சொல்றதுக்கு முன்னாடி டக்குன்னு 2 வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் டக்குன்னு மைண்ட் மாறுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, பேசிக்கே இல்ல அப்படின்னு அர்த்தம். சின்ன சாதாரண அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு நம்பிக்கை இல்ல அப்படின்னு அர்த்தம். சங்கீதம் 54:3 தாவீது சொல்றாரு, அதாவது புறஜாதிகளை குறித்து, பெலிஸ்தியர்கள் அந்த மாதிரி அவருடைய எதிரிகளை குறித்து சொல்லும்போது, அவளுக்கு தேவனை தனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார். ஏன்னா அதனாலதான் அவனுடைய வாழ்க்கை அப்படி இருக்கு அப்படிங்கிறார். தேவனை வந்து தனக்கு முன்னாடி நிறுத்தி அவங்க பார்க்க மாட்டாங்க. யார் அப்படி பார்ப்பாங்க? விசுவாசிகள் அப்படி பார்ப்பாங்க. இதுக்காக பக்கத்திலே ஒருத்தர் இருக்கிற மாதிரி வந்து கற்பனை பண்ணிட்டே இருக்கிறது, நான் அதை சொல்லல பிரியமான. ஆக்சுவலா அப்படி ஒரு மென்டல் டிசீஸே இருக்கு. என்னன்னா, நம்ம பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார் நினைச்சிட்டு அவர்கிட்ட பேசுறது. சோ அப்படி நான் அதை சொல்ல வரல. வசனம் எழுதியிருக்கிறத விசுவாசிக்கணும், அதை தான் சொல்ல வரேன். சிலர் பாத்தீங்கன்னா வந்து தப்பா சொல்லல, சில ஆரம்ப காலத்துல சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, என்னன்னா நான் வந்து பிரசங்கம் பண்ணும்போது பக்கத்துல வந்து ஒரு சேரை போட்டு வச்சிருவேன், ஏன்னா ஆண்டவர் அங்க இருக்கிறாரு அப்படின்னு. நல்ல விஷயம் தான். ஆக்சுவலா வந்து அவங்களோட பிலீஃப் வந்து நம்ம இது பண்ண முடியாது, ஆனா அதை அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது லைஃப் முழுக்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு காலத்துல அப்படி ஆரம்பத்தில் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கை மாறும் பொழுது, அவங்க ஃபெய்த் வளரும் போது அதெல்லாம் நிறுத்திடுவாங்க. சரியா? சோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ்குள்ளே நம்ம எப்பயும் போக முடியாது. ஆனா ஜஸ்ட் ஃபெய்த், ஆண்டவர் சொல்றது அப்படியே நம்புறது. பக்கத்துல இருக்கிறேன்னா இருக்கிறீங்க ஆண்டவர், 4 பேர் கூடி ஜெபம் பண்ணும்போது நான் நடுவில் இருக்கிறேன்னா இருக்கிறீங்க ஆண்டவர். நீங்க பாருங்க, 4 பேர் கூடி ஜெபம் பண்ணாலும் வாரம்னு ஜெபம் பண்றாங்க. ஏன்னா வந்து வசனம் தெரியல,
ஜெபம் பண்ணி சத்தமா போய் ட்ரம் அடிச்சாதான் ஆண்டவர் வருவாருங்கிற ஒரு உணர்வு வந்து இன்னைக்கு என்னாச்சு ஜனங்களுக்குள்ள வந்துருச்சு. ஒரு தனி அறையில இருக்கிற ஒரு மனுஷன் தன் உடல்ல கூட ஒரு ஆள் இருந்தா கூட அவன் மனுஷன் பாவம் செய்ய மாட்டான். தனியா ஒரு அறையில இருக்கிற ஒரு மனுஷன், முன்னாடி இன்டர்நெட் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா கூட இன்னொரு ஆள் இருந்தான்னு சாதாரண ஆளா சின்ன பையனா கூட இருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கை அந்த இடத்துல அவனுடைய நடத்த டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கும். யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன செய்வான், அவனுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் பிரியமான. சோ விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் அப்படித்தானே இருக்கு. நீங்க எத்தனையோ விசுவாசிகளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. காரணம் என்னன்னா, தேவன் கூட இருக்கிறாரு, தேவன் பார்க்கிறாருன்றது நாலேஜ் நல்லா இருக்கு, ஆனா அந்த இடத்துல அந்த அந்த ஒரு காரியம் வந்து வாழ்க்கையில இல்ல, வாழ்க்கையில அதை காட்ட தெரியல பிரியமான. யோசேப்பு குறித்து நான் கேட்கும்போது ரொம்ப ஒரு அருமையான விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா இது வந்து என்னன்னா, ஒரு யூத பாரம்பரிய கதை, பைபிள் இல்ல, நான் சொல்றது யூத பாரம்பரிய கதை. யோசேப்பு வந்து போத்திபார் வீட்டுல வேலை செய்யறான். போத்திபாருடைய மனைவி வந்து அவனுக்கு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா டெய்லி வந்து இந்த மாதிரி. யோசேப்பு அதுக்கு உடன்படவே இல்லை. ஒரு நாள் பார்த்தா கடைசியா வேலைக்காரங்க யாருமே இல்லை, அந்த நேரத்தை வந்து பயன்படுத்திட்டு யோசேப்பு கூட வந்து பேசுறா. அப்ப அந்த 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 பொண்ணு என்ன பண்ணா, அந்த அந்த லேடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கதையில சொல்றாங்க, அவங்களுடைய அந்த அரண்மனையில பெரிய, அவர் வந்து கவர்னர்ல, அந்த அரண்மனையில பெரிய பெரிய விக்கிரக சிலைகள் இருக்குமா. அந்த அம்மா என்ன பண்ணுச்சான், ஒரு பெரிய நிறைய போர்வை எடுத்து வந்து ஒவ்வொரு சிலையா மூடிச்சான். அப்ப யோசேப்பு கேட்டாராம், என்னம்மா பண்ற அப்படின்னு. இல்ல, நான் பண்ண போற பாவத்தை வந்து என்னுடைய சாமி பாத்திரக்கூடாது அதனால அப்படி. அப்ப யோசேப்பு சொன்னாராம், உன்னுடைய சாமியை நீ போர்வை போட்டு மறைச்சிருவ, ஆனா என்னுடைய தேவன் ஒருத்தர் இருக்காரு, இந்த வீட்டையே நீ பெரிய போர்வையா போட்டு மூடினா கூட உள்ள இருந்து பாவம் செஞ்சா அவருக்கு தெரியும், நீ பாதாளத்திலேயே போய் பாவம் செஞ்சா கூட அவருக்கு கண்கள் பார்ப்பார், அவருடைய கண்கள் பார்க்கும் அப்படின்னு சொல்லி யோசேப்பு சொன்னதா அந்த கதையில சொல்றாங்க. அப்படிமா இது பைபிள் இல்ல, ஆனா யோசேப்பு அந்த இடத்துல கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அப்படி நடந்திருக்கலாமோன்னு எனக்கு தெரியுது. எப்படின்னா, இவ்வளவு பெரிய இதுக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, நம்ம வந்து பாவம் செய்யாம இருக்கிறது எப்படின்னு நம்ம இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கோம், அவன் பாவம் செய்யறது எப்படின்னு கேட்கறான். சோ அவன் மைண்ட்ல வந்து எவ்வளவு ஃபெய்த் இருந்திருக்கான் ஆண்டவர். அந்த நீங்க நம்ம யோசேப்பு கையில பைபிள் கிடையாது, யோசேப்பு வந்து எந்த ஒரு அவனுக்கு வந்து ஆராதனை நடத்துற அந்த ஒரு சபைகள் கிடையாது, பைபிள் டீச்சிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா யோசேப்புடைய மைண்ட் எப்படி இருந்துச்சு, ஆண்டவர் தன்னுடைய முகத்துக்கு நேரா வச்சு பார்த்தான் யோசேப்பு. அதனாலதான் யோசேப்பால் நிக்க முடிஞ்சு. பிரியமான, இச்ச சம்பந்தமான பாவங்களுக்கு மாத்திரம் இல்ல, சாதாரண விஷயத்துக்கே சொல்றேன் நான். சாதாரண விஷயங்களுக்கே நம்ம வந்து நம்ம குடும்பத்துல எப்படி இருக்கிறோம், அல்லது குடும்பத்துக்கு யாராச்சும் வந்தா நம்மளுடைய நடத்தையெல்லாம் எப்படி மாறுது. நான் பார்த்திருக்கேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ஃபேமிலியில ஒரு ஐயா சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இதோட சாப்பாடோட தூக்கி தட்டை தூக்கி அடிப்பார். கிறிஸ்டியன்ஸ் தான். ஆனா அதே குடும்பத்துல இன்னொரு நாள் பாஸ்டர் அவங்க மூப்பர்லாம், சபை மூப்பர்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு அன்னைக்கு அதோட மோசமா இருக்கு, அதே காரியத்தை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. மனுஷனுக்கு கொடுக்கிற மரியாதை, மனுஷனுடைய பிரசன்ஸ் கொடுக்கிற மரியாதை தேவனுடைய பிரசன்ஸ் கொடுக்கிறது இல்ல. அதான் பிரச்சனை. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்து வச்சுக்கோங்களேன், நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிறார். தெரியலையா, உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலையா உங்களால? அந்த மாதிரி பிரியமானது. சாதாரண விஷயம். நான் வந்து பெரிய ஒரு பைபிள்ல இருக்க ஒரு பெரிய வேதத்துல இருக்க புதையலை கொண்டு வந்து நான் கொடுக்கல. இங்க ஒரு சிம்பிள் விஷயம், ஆண்டவர் கூட இருக்கிறாரு, நம்மளை பாக்குறாரு, அதை நம்பணும், அவ்வளவுதான். எளிய உண்மையை விசுவாசிச்சாலே நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் இருக்கும் தெரியுமா? சிம்பிள் விஷயத்தை விசுவாசித்தாலே போதும். ஆண்டவர் என்னை பாக்குறாரு, நான் வீட்டுக்கு போறேன், ஒரு போன் வருது, நான் பேசுறேன், பொய் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வருது, அப்ப நான் வந்து ஆண்டவர் பாக்குறாரு, ஆண்டவர் முன்னாடி இருக்காருன்னா செய்ய மாட்டேன் இல்லையா? சபையில இருக்க விசுவாசி வந்து பிரதர் வந்து விஜய் பிரதர் பொய் சொல்லிட்டாருன்னு நினைச்சிருவாங்கன்றதுக்காக நான் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆண்டவர் கூட இருக்கிறாரு அப்படிங்க நான் நம்பினேன்னா நான் சொல்ல மாட்டேன். சோ அந்த சின்ன விஷயத்தை விசுவாசிக்கும் பொழுதே வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாறுதல்கள் இருக்கு பாருங்க பிரியமா. அடுத்து ஒரு கதை, அந்த காலத்து பாஸ்டர் மாதிரிலாம் அந்த கதை சொல்லுவாங்க. அந்த காலத்துல இருந்து சர்ச்சுக்கு வந்தவங்களுக்குலாம் தெரியாது. ஒரு சின்ன பையன் வந்து ஒரு இடத்துல ஜோம் பண்ணிட்டு இருந்தானா, அழுது ஜோம் பண்ணிட்டு இருந்தானா, ஒரு அடி இறக்கும் ஆண்டவர், ஒரு அடி இறக்குங்க, ஒரு அடி இறக்குங்க.
ஒருத்தர் போய் என்னடா ஒரு அடி இறக்குங்க ஒரு அடி இறக்குங்க ஏன் ஜோம் பண்ற அப்படின்னா அவன் சொன்னான், இல்லங்க எங்க அப்பாவுக்கு ஒரு அடி இறக்குங்க, அப்பாவுக்கு ஒரு அடி இறக்குங்க. என்ன அப்பாவுக்கு ஒரு அடி இறக்குங்கன்னா என்ன அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு வந்து பைபிள் நாலேஜ் ஃபுல்லா தலையில இருக்கு, நல்லா அவருக்கு நல்லா தெரியுது, நல்லா பிரசங்கம் பண்றாரு, நல்லா இது பண்றாரு, எல்லாமே இருக்கு. ஆனா லைஃப்ல வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அவர் யாரு அப்படின்னு. ஏன்னா அங்க இருக்கிறது ஒரு அடி கீழே இறங்கி வந்துச்சுன்னா வாழ்க்கை மாறிடும். ஹார்ட்ல வந்துச்சுன்னா வாழ்க்கை மாறிடும். சோ அதுதான் மைண்ட்ல எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷனா ஸ்டோர் ஆயிருக்க விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில வந்து பெய்தா மாறிச்சுன்னா வாழ்க்கை டோட்டலா மாறி. சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்களேன், நம்ம பெரிய ஒரு சத்தியத்தை பத்தி எல்லாம் பேசல, தேவன் நம்மளை பார்க்கிறாருங்கிற ஒரு சாதாரண விஷயம் நம்ம வந்து அது பெய்தா மாறிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். அடுத்து நம்மை குறித்து பைபிள் சொல்லி இருக்கிறத விசுவாசிக்கணும். நம்மை குறித்து நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காரியங்கள்ல நம்ம நேச்சர் என்ன, நம்ம யாருன்னு நமக்கே தெரியும். அதனால வந்து ஈஸியா பாவம் வந்து நம்மளை ஆட்கொள்றதுக்கு நம்மளை மேற்கொள்றதுக்கு விட்டு கொடுத்துரும். ஏன்னா நமக்கு தெரியும் இதுல நான் வீக்குன்னு தெரியும், இது என்னால முடியாதுன்னு தெரியும், நான் இப்படிதான்னு தெரியும், நான் கோவக்காரன்னு தெரியும், நான் இந்த மாதிரி ஆளுன்னு தெரியும், நான் விட்டுருவேன், நான் அப்படிதான்ட்டு போயிடுவேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில என்ன மாறுதல் நடக்குது? ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி எப்படி மாறுகிறான், அவனை ஆண்டவருடைய பார்வையில எப்படிப்பட்டவனா மாறுகிறான் அப்படிங்கறத வேதம் சொல்லுது. பிரியம் வேதம் சொல்லுகிற காரியங்களை நம்ம நம்ப ஆரம்பிச்சோம்னா இன்னும் நம்ம வாழ்க்கை மாறும், இன்னும் பெட்டரா மாறும். பார்க்கலாமா? எல்லாம் நிறைய பேருக்கு பாவம் மன்னிப்பு கிடைச்சிருச்சு, இனி பாவம் செய்யக்கூடாதுன்னு தெரியுது. ஆனா ஏன் செய்யக்கூடாது? ஏன் பாவம் செய்யக்கூடாது? ஏன் பைபிள் என்ன சொல்லுது? இன்னைக்கு ஒரு சின்ன பையன் அழகா சொன்ன அந்த வசனத்தை, எபேசியர் 5:8, முற்காலங்களில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீங்க, இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நீ வெளிச்சத்தின் பிள்ளையாயிட்ட நீ இருட்டுக்குள்ள போகாத, பழையபடி வெளிச்சத்தின் பிள்ளையா நடந்து கொள்ளுங்க. சோ நான் வெளிச்சத்தின் பிள்ளைங்கிற எண்ணம் எத்தனை விசுவாசிகளுக்கு இருக்கு? நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் ஒளிக்குள்ளாக நான் வந்துட்டேன், வெளிச்சத்துக்குள்ளாக வந்துட்டேங்கிற எண்ணம் எத்தனை பிள்ளைங்களுக்கு இருக்கு? எத்தனை தேவ பிள்ளைங்களுக்கு இருக்கு? பாவம் செய்யக்கூடாதுங்கிற பயம் இருக்கு, பாவத்துக்கு விரோதமா அந்த போராடணுங்கிற எண்ணம் எல்லாம் இருக்கு. ஆனா நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் மாறிட்டேன், நான் பழைய சிருஷ்டி இல்லை, நான் புது சிருஷ்டி, நான் இனி நான் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து அதாவது நீங்க ஆவிக்கு உட்பட்டு தான் நீங்க மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எண்ணத்தோட பாவத்தை அணுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். ரோமர் 6, அதாவது ஆவிக்குரிய மறுபிறப்பு, நம்ம பெற்றுக்கொண்டதான ரட்சிப்பு நம்மளை எப்படிப்பட்ட மனிதர்களா மாற்றுது அப்படிங்கறத நம்ம இந்த வசனத்துல அழகா பார்க்கலாம். எவ்வளவு ஒரு அருமையான தாட் இது. இது வந்து எனக்கு என்னுடைய லைஃப்ல நான் எத்தனையோ தடவை நான் பைபிள் படிச்சிருக்கேன்னு சொன்னேன். ஆனா இதை வந்து நான் உணர்ந்து படிக்கும்போது அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது. ரோமர் 6:6-14, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாருங்க, ஆண்டவர் வந்து ஒரு பாவியை பிடிச்சி சட்டையை பிடிச்சி உலுக்கி நீ பாவம் செய்யாதன்னு சொல்லல. அவனை தன்னோட ரத்தத்தை சிந்தி அவனை பரிசுத்தவனா மாற்றி ஆண்டவருடைய பிள்ளையா மாற்றி அவனை வந்து புது சிருஷ்டியா மாற்றி அவங்ககிட்ட தான் சொல்றாரு பாவம் செய்யாதன். சோ நம்ம அந்த ஒரு உணர்வோட இருக்கணும் பிரியமானவர்களே. வேதம் நம்மளை குறித்து என்னெல்லாம் சொல்லுதோ அந்த ஒரு காரியங்களை நம்ம உள்வாங்கிக்கிட்டோம்னா போதும். அந்த காரியங்களை நம்ம அழகா ஈஸியா வந்து விசுவாசத்தின் மூலமா உள்வாங்கிக்கிட்டு அதை நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நம்மளை அப்படி பார்க்க ஆரம்பிச்சோம்னா பாவத்தை வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அதுக்காக பாவமே செய்ய மாட்டோம் இல்லை, நம்ம வந்து அது வந்து டே டு டே லைஃப்ல நம்ம வந்து நம்ம நடக்க வந்து அது வந்து கடைசி வரைக்கும் அந்த போராட்டம் இருக்கு. ஆனா அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டோம் பாவத்துக்கு. பாருங்க, ஒரு ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் வந்து தெரியறான், கந்தலோட ஒரு கையில ஒரு தட்டு வச்சுக்கிட்டு ரோட்ல அலையிறான். திடீர்னு அந்த பிச்சைக்காரனை கூட்டிட்டு வந்து
உன்னை வந்து இந்த தேசத்தோட ராஜா, நான் சும்மா ஒரு இதுக்காக கதையா சொல்றேன், தேசத்தோட ராஜாவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவனை கூட்டி வந்து சிங்காசனத்துல உட்கார வச்சு முடிசூட்டிடுறாங்க. அவன் அண்ணில இருந்து ராஜா, அபிஷியலா அவன் அந்த நாட்டோட கிங். ஆனா மறுநாள் காலையில எந்திரிச்சு அதே தட்டை தூக்கிட்டு அவன் ரோட்ல போனான்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுதான் இன்னைக்கு நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வோட தான் பிரியமானவர்களே இன்னைக்கு வந்து நம்ம பாவம் செய்கிற காரியம் அப்படிப்பட்டதா தான் இருக்கு. நீதிமானா மாத்தியாச்சு, பரிசுத்தவானா மாத்தியாச்சு, கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா மாத்தியாச்சு. நான் அப்படிதான் என்ன பார்க்கணும், இனிமேல் நான் ராஜாவா தான் பார்க்கணும். நான் ப்ராஸ்பரிட்டி காஸ்பலுக்குள்ள போகல, நான் கடைசியில நான் அங்க வரேன். நான் நம்ம இங்கே நம்ம ஒரு பேலன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம வந்து பரிசுத்தவானா மாற்றியாச்சு, அதனால இனி நம்ம பாவம் செய்யக்கூடாது. வேதம் நம்ம என்னென்ன சொல்லுது பாருங்களேன். வேதம் நம்ம கர்த்தருடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற ஆலயம்னு சொல்லுது. நம்ம மறுபடியும் பிறந்தவங்கன்னு சொல்லுது, புது சிருஷ்டின்னு சொல்லுது, வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொல்லுது, நீதிக்கு அடிமைகள்னு சொல்லுது, தேவனுக்கு அடிமைகள்னு சொல்லுது. நம்மளுடைய அவயவங்கள் எல்லாம் நீதியின் ஆயுதங்கள். நம்ம கை, நம்ம கண்ணு, நம்ம உதடுகள், நம்முடைய நாவு, நம்முடைய காது எல்லாமே நீதியுடைய ஆயுதமா, வெப்பனா, ஆயுதங்கள். இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோமா? அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை இருக்கா? நம்ம சரீரத்தை நம்ம கண்ணாடியில் நின்று பாக்குறோம், நம்ம கையை பாக்குறோம், இதை வந்து உண்மையிலே தேவனுடைய ஆயுதம், இது நீதியின் ஆயுதம் அப்படின்னு பாக்குறோமா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்திருக்கோமா? பிரியமான வசனத்தை தான் நான் சொல்றேன். நான் ஒன்னும் பெருசா ஏதோ வேற வெளியில இருந்து எதுவும் சொல்லல. நான் பைபிள்ல இருக்க பேசிக் வசனங்களை தான் சொல்றேன். இது நம்ம நம்புறோமா? உண்மையிலே நம்மளை குறித்து பைபிள் இப்படிதான் சொல்லுது. நம்ம ஒரு காலத்துல பாவியா இருந்தோம், எல்லாம் உண்மைதான். ஆனா நம்மளை குறித்து வசனம் இப்படிதான் சொல்லுது. நான் இப்பதான் சொல்றேன், அந்த பேலன்ஸுக்குள்ள வரணும்னு ஏன் சொல்றேன்னா, இப்படி ஒரு டீச்சிங் வந்துச்சு. என்னன்னா, நீ வந்து உன்னை நீ பாவினே அறிக்கை செய்யக்கூடாது, நீ வந்து பரிசுத்தவான், நீ வந்து தேவனுக்குள்ள புது சிருஷ்டியா மாறிட்ட பரிசுத்தவான், நீ பாவினே அறிக்கை செய்யக்கூடாது, மனம் திரும்ப கூடாது. இந்த மாதிரி ஒரு டீச்சிங் இப்போ வந்துருச்சு. நம்ம அப்படி சொல்லல, நான் அதை சொல்லல. நம்ம வந்து தேவன் நம்மளை பரிசுத்தவானா மாற்றி இருக்கிறார், வசனத்தின்படி அது உண்மை. ஆனா எங்க இருந்து தூக்கி இருக்காருங்கிறதே நம்ம மறக்க கூடாது. அப்பதான் அவன் நன்றியுள்ளவர்களா இருக்க முடியும். நம்ம எங்க இருந்து தூக்கி இருக்கிற ஆண்டவர் வசனத்திலே திரும்ப சொல்லுவாங்க, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு. எங்கேயோ நம்ம வந்து பாவத்திலிருந்து எங்களை மீட்டு ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாட்டேங்க. அந்த 24 மூப்பர்களை பாத்தீங்கன்னா அவங்க கிரீடம் வச்சிருப்பாங்க தலையில, அவங்க தலையில கிரீடம் இருக்கும், நம்ம தலையில கிரீடம் இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு சமூகத்து முன்பா அந்த கிரீடத்தை எடுத்து ஆண்டோடைய பாதத்துல வைப்பாங்க. கிரீடம் இருக்கிறது உண்மை, கிரீடம் இருக்கிறத நம்ம நம்பணும். தலையில ஆண்டவர் நமக்கு வந்து நீதிமானா மாத்திட்டாரு, நம்மளை வந்து ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டாரு, நீதிமானா மாத்திட்டாரு, ராஜாவுடைய பிள்ளைகளா மாறிட்டோம், ராஜாக்களா மாறிட்டோம், ஆசாரிகளா மாறிட்டோம், எல்லாம் உண்மைதான். ஆனா தேவனுடைய சமூகத்துல அதை கலட்டி ஒரு பாதத்துல வச்சு அவர் ஆராதிக்கணும். நம்ம ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையா இருக்கணும். சோ நான் வந்து நீதிமான்னு சொல்லிட்டு போய் பரிசைய மாதிரி ஜெபம் பண்ற அளவுக்கு ஒரு குரூப் போயிடுச்சு. நான் அந்த மாதிரி சொல்லல. அதனாலதான் ஒரு பேலன்சிங் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். நம்ம எப்படி பாக்குறோம்? மீட்கப்பட்டவர்களா பாக்குறோமா, பாவிகளா, இன்னும் பாவத்தின் அடிமைகளா தான் நம்மளை பாக்குறோமா, நம்மளை மீட்கப்பட்டவர்களா பாக்குறோமா? ஏன்னா வசனம் சொல்றதான் நம்ம நம்பணும். நம்ம சரீரத்துல அந்த பழைய போராட்டங்கள் இருந்தாலும் வசனம் சொல்றதான் நம்பணும். ஏன்னா நம்ம மாற்றப்பட்டோம். அது ஃபேக்ட், இது ஃபெய்த். பிரியமானது ஃபேக்டை விட ஃபெய்த்தை தான் நம்ம நம்பணும். நம்ம சரீரத்தின் அவயவங்களை எப்படி பார்க்கறோம்? பாவத்தின் ஆயுதங்களா பார்க்கறோமா, நீதியின் ஆயுதங்களா பார்க்கறோமா? பாருங்க, நீ கிறிஸ்டியானிட்டியோட பல விஷயங்கள் வந்து அவங்களோட உபதேசங்கள்னால மக்கள் வந்து சீரழிகிற காரணம் இதுதான். வேதம் சொல்லுது, புதிய ஏற்பாட்டுடைய புதிய உடன்படிக்கையின் ஆலயம் நம்ம சரீரம்னு சொல்லுது. ஆனா இன்னைக்கு எங்க எப்படி ஆச்சு? 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்த கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை என்னன்னா, பெரிய பெரிய பில்டிங்ஸை கட்டி, அதுக்கு பெரிய மணிக்கூண்டுகளை கட்டி, மேல ஒரு பெரிய சிலுவையை வச்சு, தூய லூக்கா ஆலயம், தூய யோவான் ஆலயம், கட்டடங்களை ஆலயமா மாத்தி அதை ஜனங்கள் நம்பும்படியா செஞ்சுட்டாங்க. வசனத்துல ஒரு இடத்துல கூட நியூ டெஸ்டமெண்ட்ல கட்டடம் ஆலயம்னு இல்ல, ஒரு இடத்துல கூட கட்டடம் ஆலயம்னு இல்ல. இன்னைக்கு போய் ஒரு சர்ச்சை கிட்ட போய் நின்று அந்த சர்ச்சை உள்ள போய் ஏதாச்சும் ஒரு மனுஷன் தப்பு பண்ணணும்னா விடுவாங்களா? நான் போய் பீடத்துக்கிட்ட போய் நின்று நான் பாவம் பண்றேன்னா அந்த சர்ச்சில் உள்ளவங்க விடுவாங்களா? பிரியமானவர்களே, உயிரை கொடுத்தாது போராட மாட்டாங்க. ஆனா வசனம் சொல்லுது நம்ம சரீரம் தான் ஆலயம்னு சொல்லுது, அதுலதான் தேவன் தங்கி இருக்கிறாராம். ஆனா அதை ஈஸியா பாவத்துக்கு விட்டு கொடுத்துறோம், அதை ஈஸியா அசுத்தப்படுறதுக்கு விட்டு கொடுத்துறோம். சோ வசனத்தை வசனமா நம்ம பார்க்க கற்றுக்கொள்ளாததுனாலதான் ஜனங்கள் வந்து என்ன சொல்றது, குருட்டாட்டம் பிடிச்சு போகிறதான ஒரு நிலைமை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதாவது நம்ம சரீரத்தை தேவனுடைய ஆலயம்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன கனமும் மரியாதையும் கொடுக்குறோமோ அதை அந்த கனத்தை நம்ம சரீரத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியவர்களா இருக்கணும். கனம் இந்த சென்ஸ் என்ன சொல்லணும்னா, அந்த அளவுக்கு நம்ம சரீரத்தை நம்ம பரிசுத்தமான பாத்திரமா நம்ம அதை பராமரிக்கணும்.
இந்த மாதிரியான காரியங்களை நம்ம பார்க்கணும். புதிய உடன்படிக்கைனால இப்ப பாருங்களேன், இந்த சர்ச் நம்மளுடைய கூடி ஆராதிக்கிற இடமே இங்க தேவ பிரசன்னம் இருக்கா? இருக்கு. ஏன் இருக்கு? நம்ம எல்லாம் இங்க இருக்கனால இங்க தேவ பிரசன்னம் இருக்கு. தேவ பிரசன்னம் இருக்கிறதுனால நம்ம இங்க வரல. அதுதான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். எருசலேம் தேவாலயத்துல தேவ பிரசன்னம் இருந்துச்சு, தேவன் இங்க வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி அங்க எருசலேமுடைய தேவாலயத்துல தேவ பிரசன்னம் இருந்ததுனால ஜனங்க அங்க போய் எருசலேம்ல போய் தொழுது கொண்டாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம இங்க கூடி வருகிறதுனால தேவ பிரசன்னம் இங்க இருக்கு. அதான் பழைய உடன்படிக்கை ஆலயத்துக்கும் புதிய உடன்படிக்கை ஆலயத்துக்கும் இருக்க வித்தியாசம் புரியுமாங்க. இன்னொரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது நம்ம எப்படி நம்மளை பார்க்கணும், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தன்னை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது. நான் ஒரு லுங்கி கட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப லுங்கி கட்டி சாதாரண ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன். நான் ரோட்ல போய் எங்க வேணாலும் உட்காரலாம். ஏன்னா ஒன்னும் லுங்கி தான், அது அழுக்காக, ஒன்னும் அழுக்கானா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனா நான் பியோர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கண்ட இடத்துல போய் உட்காருவோம்னா சிந்த, அதாவது ஆவியின் சிந்தை, நான் பரிசுத்தவான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் நீதியின் ஆயுதம் அப்படின்னு நம்பணும் அப்படின்னு அந்த உணர்வு இருந்துச்சுன்னா கண்டதே செய்ய மாட்டோம். நம்ம ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கக்கூடிய மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும். நான் சிபிஎம் அந்த இதுக்குள்ள போல, நான் ஜஸ்ட் உதாரணத்தை சொல்றேன். நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டு, அதாவது வந்து சிந்த பரிசுத்தமா இருந்துச்சு, சிந்த தூய்மையா இருந்துச்சுன்னா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். நான் என்னை இப்படித்தான் பாக்குறேன், நான் தேவன் என்னை புதிய வஸ்திரத்தை வெண்ணுடைய எனக்கு தரிப்பிச்சிருக்கிறாரு, பரிசுத்தத்தினால என்னை அலங்கரிச்சிருக்கிறாருன்ற ஒரு உணர்வு ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கும்போது நம்ம பாவம் செய்ய மாட்டோம். நான் பாவி, நான் அப்படிதான், என் கேரக்டர் அப்படிதான், என்ன பண்றது, நான் பலவீனமான ஆள் தான், இப்படியே நினைச்சிட்டு இருந்தோம்னா ஈஸியா பாவத்துல விழுந்துரும். அதனாலதான் எல்லாமே ஃபெய்த், விசுவாசத்துல தான் இருக்கு பிரியமான. ஒரு வசனத்தை நம்ம உண்மையிலே விசுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய ஆட்டிடியூட் மாறும். சரி, நம்ம சின்ன சம்மரி கொடுத்துறேன். நான் பாவ மன்னிப்பு இலவசம் முதல்ல பார்த்தோம். பாவ மன்னிப்பு இலவசம். ஆனா பாவத்தின் மீது ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு ஒரு விலை இருக்கு. அதுல நம்மளுடைய பொறுப்பு அதிகமாவே இருக்கு. எப்படின்னா நாம நம்மளை காத்துக்கொள்ளணும். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குறான். நம்ம காத்துக்கொள்ளணும். இது எங்க இருந்து தொடங்குறது? நம்ம காத்துக்கொள்ளுகிற அந்த போராட்டத்தை எங்க இருந்து தொடங்க? நம்ம சிந்தையிலிருந்து தொடங்கணும். எப்படி தொடங்கணும்? நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். எதை விசுவாசிக்கணும்? தேவன் அவரை குறித்து, தேவனை குறித்து வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை விசுவாசிக்கணும். சிம்பிளான விஷயத்தை தான் நான் சொன்னேன். அவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை ஜஸ்ட் பிலீவ் பண்ணா போதும். டே டு டே லைஃப்ல பிலீவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும் முடியுமா? ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது கூட ஒரு உணர்வு குத்திக்கிட்டே இருக்கும், ஆண்டவர் பாக்குறாரு. சோ அதுக்கப்புறம் வேதம் நம்மளை குறித்து என்ன சொல்லி இருக்கு? இன்னும் நம்ம பாவியாவ, இன்னும் நம்மளை வந்து ஒரு பலவீனமான ஒரு ஆளா பாக்குறோமா? ஈஸியா அந்த பாவத்துல விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடய சில பாவங்களை குறித்து இருக்கிறோமா? இல்ல நம்ம சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் நீதியின் அவயவங்களா ஏற்கனவே மாற்றப்பட்டாச்சு. ஏற்கனவே நமக்காக சிலுவையில ஒரு விலை கொடுக்கப்பட்டு நம்ம ஆண்டவர் முழுவதுமாக அவருடைய புது சிருஷ்டியா மாற்றிட்டாருங்கிற எண்ணத்தோட நம்ம இருந்தோம்னா பல விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணலாம். பிரியமானவர்களே, நம்ம கண்களை மூடி வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம்.